அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வணக்கம், வந்தனம். நான் உங்கள் ஃபருக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த சேனலோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வு போய் சேரணும், எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்கணும். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது நான் சொல்கிற விழிப்புணர்வு போய் சென்றடையணுங்கிற ஒரே நோக்கம் தான். வேற மணி மைண்டடோ சேனல் இதாகும் அதெல்லாம் கிடையாது. ஒரே நோக்கம், விழிப்புணர்வு யாராவது ஒருத்தருக்காவது போய் சேரணும். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். பார்க்க போற அவேர்னஸ் என்ன, தி இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ் சொல்றது. இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ் அப்படின்னா அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலு, அது ஒரு கட்ஸ். அது நம்மளுக்குள்ளே ஒரு இம்பாக்டான விஷயம் ஏற்படும். எல்லா ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் அது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும். குறிப்பிட்ட விவரமா நான் சொல்றேன். எப்படின்னா, அது ஏன் இதை பத்தி ஒரு விதமா சொல்றேன்னா, உள்ளுணர்வும் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது என்னன்னா, அது ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ நல்ல டிசிஷன் எடுக்க முடியாம இருப்பாங்க, கெட்ட டிசிஷன் எடுக்க முடியாம இருப்பாங்க. நல்ல டிசிஷன் நேரத்திலேயே அவங்க தடுமாற்றம் அடைவாங்க. முக்கியமா இந்த உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் எப்ப தேவைப்படும்னா, கெட்ட சமயத்துல தான் அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படும். மோசமான மனிதர்கள் இருந்தோம், ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் இருந்தோம், நஷ்டத்துல இருந்தோம், சரியா? அப்புறம் ஒரு புதுவிதமான மனிதர்களை சந்திக்கும் போது எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுலாம் உங்களுக்கு இந்த இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ்ன்றது ரொம்ப பிரோஜனமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, ஆன்லைன் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஸ்கேமு, புதுவித மனிதர்கள், அப்புறம் ஃபைனான்சியல் பிஸ்னஸ் டீலு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் நைட் டிராவலிங்கு, சில்ட்ரன் சேஃப்டி, அப்பெல்லாம் இந்த இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த கட் ஃபீலிங், அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தெரியப்படுத்தும், உங்களுக்கு உள்ளே தோன்றும். அது சரியா? அது குறிப்பிட்ட முக்கியமா சொல்ல போனா கெட்ட நேரத்துல தான் அதிகமா உங்களுக்கு தெரிய வரும் அந்த உள்ளுணர்வு, அந்த இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ்ங்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேட்டையாடு விளையாடு படம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த வெளிநாட்டு அதிகாரியும் கமலஹாசனும் கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸ் அவர் சொல்லுவாரு, ராகமன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இந்த சீரியல் கில்லரா கடைசி வரையும் ட்ராப்ல எடுத்துட்டு போய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா சீன்லயும் ராகவன் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாரு. ராகவன் இன்ஸ்டிங்க்ட் மீன்ஸ் அவரோட உள்ளுணர்வு இந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு கெட்ட நேரத்துல, ஏதோ ஒரு கெட்ட சமயத்துல, ஒரு கெட்ட மனிதர்களை பார்க்கும்போது உங்க உள்ளுணர்வு ஒன்று சொல்லும். தயவு செய்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. பை எனி மீன்ஸ் டோன்ட் இக்னோர் தட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது கடவுள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வர்ற சிக்னல், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் அனுப்புறாரு உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி. இட்ஸ் கேம் ஃப்ரம் த அல்மைட்டி காட். தயவு செய்து இக்னோர் பண்ணாதீங்க. பி ஸ்ட்ரிக்ட் வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட். ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க, இன்ஸ்டிங்க்ட் 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 ஓவர் இன்டெலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலக்ட்னா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்டெலக்ட் மீன்ஸ் பிரெயின் லாஜிக், இன்ஸ்டிங்க்ட் மீன்ஸ் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கெட்ட நேரத்துல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், பட் யூ ஹாவ் டு ஃப்ளோ வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட். பி ஸ்டிக் வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட். சரிங்களா? எப்போது இது அவேர்னஸா சொல்றேன். இது அவேர்னஸா எடுத்துக்கிட்டு இந்த இன்ஸ்டிங்க்ட் அவேர்னஸா எப்போதுமே ஒரு ஷார்ப் மைண்டடா, எல்லாத்தையும் சந்தேகப்பட சொல்ல, அட்லீஸ்ட் ஷார்ப் மைண்டடா இருக்க சொல்றேன். தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இன்னைக்குள்ள இந்த கிட்ஸ் அவேர்னஸ் என்ன, கிட்ஸுக்காண்டி ஒரு சின்ன அட்வைஸ். உங்கள்கிட்ட வீட்டில் உள்ள தாய்மார்கள் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஒரேடியா போட்டோ எடுத்து, செல்ஃபி எடுத்து, இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் மற்ற இடத்துலையும் போட்டோ எடுத்து அனுப்பி போடுறாங்க. அது தயவு செய்து இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. அதுல ஒரு எவில் ஸ்பிரிட் இருக்கு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்காண்டியே சொல்லுங்க. தயவு செய்து உங்க வீட்டு குழந்தைகளை போட்டோ எடுத்து அனுப்பாருங்க. நான் இருக்கேன்னா, என்னை பார்த்து சமூக வலைத்தளங்க 50 பேர் பாக்குறாங்கன்னா, அந்த 50 பேரும் எனக்கு நல்லது நடப்பாங்க அப்படிங்கிறது உங்களால கேரண்டியா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் உங்க வீட்டு குழந்தைகளையும் நீங்க போடும்போது உங்களுக்கு நல்லது நடப்பாங்க, அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. நினைக்கிறவங்க இருப்பாங்க, 50 பேரும் நல்லது நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், சமூக வலைத்தளங்கள்ல உங்க போட்டோவோ போடாதீங்க. இது ஏன் ஒரு ஒரு விஷயமா சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்கள் என்னோட நண்பருக்கு ரெட்ட குழந்தை. அவர் தொடர்ந்து போட்டோ போட்டுக்கிட்டே இருந்தாரு. ரெண்டு ட்வின்ஸையும் வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாரு, காருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபைலை நான் பார்க்கும்போது ஒரு பையன் மட்டும் தான் இருந்தான், இன்னொரு பையன் கிரேவி அடிக்கணும்னு இருந்தாரு.
ஏன்னா இதில் வந்து எவில் ஸ்பிரிட்டும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகளை கண்ணியமாக கண்ணு கருத்துமாக பார்த்துங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். லாஸ்ட்டில் அப்படி மங்கிடுச்சு.